அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வந்து 30 ஆண்டுகளுக்கும் மேலாகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் ஆசிரியர்களுக்கு நடத்தவும் யாருக்கும் தோணுது. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்குமே நடத்திட்டு இருந்தோம். அன்னைக்கு ஏதோ உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, யதார்த்தமாக இந்த கருத்து வருது. நீங்களுமே இல்லையா? Why not we extend this to the teachers? Because if one teacher is properly trained, the whole class or the whole department gets trained. அப்படித்தான் இது ரொம்ப ஒரு சிந்திச்சு வந்த ஒரு திட்டம் அல்ல, யதார்த்தமாக வந்த ஒரு ஏற்பாடு. இது இந்த அளவுக்கு ஒரு இந்த கோர்ஸை நீங்கள்லாம் எடுத்து தெரியுமெல்லாம் பேசுகிறாங்க. இந்த அளவுக்கு அவங்களுக்கு அது ஒரு நன்மை பாய்த்தது என்பதையெல்லாம் சொன்னாங்க. கேட்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. நாம் எல்லாரும் என்ஜிஎம் என்கின்ற கல்வி குடும்பத்தை சார்ந்தோம். We are members of the NGM family. Forget everything else. I am the chairman, you are the principal, he is the HOD, அது இது எல்லாம் பிறகு பார்ப்போம். We are all members of the NGM family. சுதந்திரம் வந்தது 1947. இந்த கல்லூரி தொடங்கினது 1957. அந்த காலத்தில் இந்த என்ன எப்படி வந்ததுங்கிறது சொல்கிற அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். ஏன் இப்படி எல்லா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் கல்வி கல்விக்கு செய்யணும் தோணுச்சுன்னா, இப்போ கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா பிஎஸ்சி, இது என்னன்னா ஜி கிருஷ்ணமாள், ராமகிருஷ்ண வித்யாலயம், இப்படி பல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செய்தார்கள். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு தெரியும். சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரியில் அந்த பாறையில் அமர்ந்து தியானம் பண்ணது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாடு முழுவதும் காலில் செருப்பணியாமல், கையில் பணம் இல்லாமல் பரதேசியை போல் நடந்து வந்தார். அப்போதான் தெரிஞ்சுட்டாரு, ஏன் என்னுடைய தேசம் இப்படி இருக்கு, என்ன இல்லை, என்ன வளம் இல்லை, இத்தனையும் இருந்தும் why on earth my country should be so backward? அது அவருக்கு ரொம்ப வருத்தத்தை தந்தது. அதை அடிப்படையாக வச்சு தான் அந்த பாறையில் உங்களுக்கு தெரியும் 3 நாள் அன்ன ஆகாரம் இல்லாமல், ஒருவாய் தண்ணி குடிக்காமல் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார். பொதுவாக புறவைகள்லாம் தியானம் இருப்பது இருக்கு, அவங்க மோட்சத்துக்காகத்தானே இல்லையா? பெரிய ஞானிகள் யோகிகள்லாம் அவர்களுடைய மேம்பாட்டுக்காகவும் மோட்சத்துக்காக தான் இருப்பாங்க. ஆனால் சுவாமி விவேகானந்தர் அப்படி இருக்கல. ஏன் என் தேசம் இப்படி இருக்கு, என்ன இல்லைங்க, கேவலம் வியாபாரம் செய்ய வந்த விளக்காரங்கிட்ட போய் அடிமையிட்டுவேன். அப்படியானால் இந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கான கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாம் என்ன ஆச்சு, இங்கே போச்சு, இங்கே தவறு செய்து விட்டோம் அப்படின்னு ஆழமாக சிந்திச்சார். அப்பதான் அவருக்கு ஒரு ஃபிளாஷ் வந்தது. கல்வியை தந்து விட்டால் மக்களை நாம் உயர்த்தி விடலாம், பிறகு அவர்கள் மற்றவற்றை செய்து கொள்ளுவார்கள் என்று அந்த கருத்து அப்பத்தான் அவர் தோன்றுகிறது. ஆகைதான் இப்போ பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா எத்தனை பள்ளிக்கூடம், எத்தனை கல்லூரிகள், இத்தனைக்கு காரணம் அது ஒரு மகான். அந்த சமயத்தில் தான் நம்ம அருட்செல்வர் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் பல பாகங்களில் இந்த பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்போ கல்வி அமைச்சராக இருந்தது சி சுப்பிரமணியம், முதலமைச்சராக இருந்தது காமராஜர். சீஃப் மினிஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், ஒரு காலேஜ் ஆரம்பிக்க. இப்போ மாதிரி நாம போய் அங்கே நிற்க வேண்டியதில்லை, அவங்க ஃபோன் பண்ணி நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்படித்தான் இந்த கல்லூரி வருவதற்கு காரணம். இந்த கல்லூரி ஆரம்பித்த பொழுது எல்லாரும் சொன்னாங்க, பொள்ளாச்சியில் இவ்வளோ பெரிய 30-35 ஏக்கராவில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தேவையா, யார் வருவாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. 70 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியினுடைய தேவையோ அருமையோ தெரியாமல் இருந்த காலம்.
அப்போ நம்ம அருட்செல்வர் மற்றவங்க எல்லாம் கார் எடுத்துட்டு கிராம கிராமம் போய் அந்தந்த ஊர் பெரியவர்களை பார்த்து குழந்தைகள் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்களாம். அப்படி இருந்த காலம். பெண் கல்வி என்பது எதாச்சும் பார்க்க முடியாது. இப்போ பாதிக்கு நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. ஐயா கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா முழுசு போயிடும் போகணும். ஒழுங்காக நல்லா இருக்கு பாருங்களேன், மனசுக்கு எவ்வளோ ஆறுதல் தரும். இப்போ பேசுனவர்களே மெஜாரிட்டி அவங்க தானே. நம்மளும் பேசிக்கலாமே. ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்டர் வந்தா இந்த பிரின்சிபால் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கொஞ்சம் பேர்த்த ரெடி பண்ணி பேசுறாங்க. எனக்கு என்ன தோணும்னா ரேண்டமா அங்கேயும் இங்கேயும் கையை காட்டி வாங்கன்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்க, உண்மையான இம்பாக்ட் அப்பதான் தெரிஞ்சுக்கணும். உணவு சொல்ல. ஆனா இது விளையாட்டா எடுத்துக்காது. இது விளையாட்டா எடுத்துக்கவே கூடாது. கல்வியின் மூலம் மட்டுமே தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னது கொஞ்சம் சொல்றேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னதுமா, the only way to change a society is through the slow process of changing individuals. தனி மனிதர்களை மாற்றுவதன் மூலமாகத்தான் ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும். அது அவரே என்ன சொல்லிட்டாருன்னா, இது ஸ்லோ ப்ராசஸ். நினைச்ச மாதிரி மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்காது. இட் டேக் இட்ஸ் ஓன் டைம். இப்போ நான் 30 வருஷமா என்னமோ நடத்திட்டு இருக்கேன். இப்போ நான் இப்போ கொடுத்தாங்க 84 நான் இங்கே செக்ரட்டரி இருந்தாலும் 94 வரைக்கும் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன். அப்புறம் 2005 தலைவராக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். ரிட்டையர்மெண்ட்டே இல்லை. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆரம்பம் பேசுனாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கக்கூடாது, இங்கே வந்து இந்த வகுப்பு எடுக்கணும்னு அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா? நீங்க 2 பேரும் இருக்கீங்களா? அடுத்தடுத்தா வேற யாரு? You are going to retire soon. You already retired. How about you? May மாசம். சார் இவருக்கு ஆசிரியர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. யாருக்கு ஒரு இன்ஜினியர் ரிட்டையர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், ஆடிட்டர் ஆகலாம். ஆசிரியருக்கு கிடையாது. You are all reservoirs of knowledge. So much of knowledge is stuck in your mind. அதை நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். நான் சொல்றது நீங்கெல்லாம் இங்க வந்து இந்த கிளாஸ் எடுங்க. நீங்க பொள்ளாச்சி தான் போறீங்களா? பக்கத்துலயா தூரத்துலயா? நீங்க எங்கம்மா? எங்க பக்கமா? ஜோதி நகர். அப்புறம் என்ன? அதனால இப்போ கல்வி சிறப்பா இருக்கணும்னா எல் ராதாகிருஷ்ணன் சொன்னார், நேஷன்ஸ் ஆர் பில்ட் இன் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். Nowhere else. A nation is built in the educational institutions. இது போன்ற கல்லூரிகள் தான் தேசம் உருவாகுது. சொல்லிட்டு அவர் அஞ்ச சொன்னார், ரொம்ப முக்கியம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார், education should have a purpose. Education should have a சொன்னா education should have a purpose. அதாவது ஒரு விஷயம். கல்வினா என்ன? அதுக்கு ஒரு குறிக்கோள் வேண்டாமா? பாடத்தை சொல்லி தர்றது, பட்டம் கொடுக்கறது, வேலை வாங்கி தர்றது, போயிட்டு வாங்கலாம் அல்ல. ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னாங்கன்னா, எஜுகேஷன் ஷுட் ஹேவ் அ பர்பஸ். ரெண்டாவது, there has to be a strategy. அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு திட்டம் இருக்கும். மூன்றாவது, வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு நல்ல தலைமை இருக்கும். அந்த விஷனுக்கு ஏற்ப கீழ்ப்படிந்து நடப்பதற்கு தேவையான விஷனரிஸ் ஷுட் பி த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் காலேஜஸ். அவரோடு போட்டு எங்கள் காலேஜில் இவ்வளோ பிளேஸ்மெண்ட்டு, எங்கள் காலேஜில் படித்தா இந்த சம்பளத்துக்கு போய் சேருவீங்க, அப்புறம் என்ன ஆவீங்களோ கவர்மெண்ட் க்ளோஸ். அதெல்லாம் கல்வியினுடைய நோக்கம். அருட்செல்வருடைய நோக்கம் அதுவே அல்ல. அருட்செல்வருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியை உயர்த்தல். 1957 ஒரே ஆண்டில், அப்பொழுது அவருக்கு வயது 27. இளம் அசம்பிளி எம்எல்ஏ. இந்த பொள்ளாச்சிக்கு மேற்க ஆர்ட்ஸ் காலேஜ், கிழக்க பாலிடெக்னிக், வடக்க சக்தி டெக்ஸ்டைல்ஸ், மைய
மையத்தில் மகாலிங்கபுரம் சொசைட்டி. Can you believe one man in 1 year at the age of 27 doing this much? அதனால தான் இந்த சில கிட்ட அந்த குமரகுருவர் சொன்னதை எழுதி வச்சிருக்கோம். அதில் கிடைச்சா கூட படிக்கலாம். மனிதன் பேர் தான் வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு தெரியும். ஏதோ வந்தோம் இருந்தோம் போனோங்கிறதெல்லாம் மனித வாழ்க்கை. இப்போ யாரோ சொன்னது போல நான் ஹாப்பியாக ரிட்டையர் பேசாமல் இருக்கலாம் தான். ஆனால் சமுதாயம் போகிற போக்க பார்த்தா மனசு கேட்க மாட்டேங்குது. காலையில் பேப்பரை பிடித்தாரோ டெலிவிஷனில் வர செய்திகளை பார்த்தாலும் சொல்லுங்க, யாருக்கு சந்தோஷமா இருக்கு? யாருக்காவது இருக்கா? நீங்க தான் டீச்சர் மட்டுமல்ல, யூ ஆர் ஆல்சோ மதர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஆல்சோ சிட்டிசன்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். 3 ரோல் இருக்கு. அதுதான் இந்த இது மனையியல் மகத்துவம். மனையியல் மகத்துவத்தில் என்ன சொல்றோம்னா, உங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிற ஒரு கடமை இருக்கு. 2வது ஒரு கெரியர் பர்சன், ஒரு டீச்சராகவோ பேங்க்லயோ எங்கேயோ வேலைக்கு இருப்பீங்க. 3வது யுவர் சிட்டிசன்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். ஸோ யூ ஹவ் 3 பிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதை வச்சுட்டு அந்த பாடம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். பாதார பார்த்துக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு துறையிலையும் ஆசிரியர்கள் எடுக்கிறாங்க.